என்ன குழம்பு வைக்கிறதுன்னு தெரியாமல் யோசிச்சுட்டு இருக்கீங்களா? இந்த குழம்பு ட்ரை பண்ணி பாருங்கள். மதியத்துக்கு ரைஸ்க்கும் சரி, நைட்டுக்கு இட்லி தோசை டிஃபனுக்கும் சரி ரொம்பவே அட்டகாசமாக இருக்கும் டேஸ்ட்டு. மறக்காமல் வீடியோ சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. இதுக்கு முதல்ல கடாயில் 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பச்சை பயிர் சேர்த்துட்டு நல்லா வாசனை வர வரைக்கும் மிதமான தீயில வறுத்து எடுத்து 1க்கு 2 உடச்சிட்டு தண்ணி ஊற்றி வாஷ் பண்ணி தனியாக எடுத்து வச்சுக்கலாம். அடுத்ததாக ஒரு கடாயில் 2 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம். சின்ன வெங்காயம், பூண்டு, இஞ்சி, கொஞ்சமாக சோம்பு, கொஞ்சம் கருவேப்பிலை இதை சேர்த்துட்டு நல்லா வதக்கிட்டு 3 தக்காளி சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. அடுத்ததாக தேங்காய், மஞ்சள் தூள், மிளகாய் தூள், தனியாத்தூள் சேர்த்துட்டு 1 நிமிஷத்துக்கு இது நல்ல மிதமான தீயில வதக்கிட்டு ஆற வச்சுட்டு தண்ணி சேர்த்து நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்து வச்சுக்கலாம். இப்போ உருளைக்கிழங்கு வேக வச்சுட்டு பாதி அளவுக்கு வெந்ததும் பச்சை பயிரும் அரைச்சி வச்சுருக்க மசாலா சேர்த்துட்டு 2 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். ஹை ஃப்ளேமில் 10 நிமிஷத்துக்கு இது கொதி வரட்டும். கொத்தமல்லியை சேர்த்துட்டு 2 டீஸ்பூன் எண்ணெய், கடுகு, சீரகம், கருவேப்பிலையை சேர்த்து தாளிப்பு சேர்த்துக்கலாம். சூப்பரான குருமா ரெசிபி ரெடி. மதிய ரைஸ்க்கு, நைட்டு டிஃபனுக்கு 2த்துக்குமே இது அட்டகாசமாக இருக்கும்.